அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து என்ன கிழமை? வேலைக்கிழமை. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்புறம் காஃபி போட்டிருக்கேன். பாருங்க மேடம் இப்போ தான் எழுந்து உட்காந்துட்ருக்காங்க. ஏஞ்சிட்டாங்க, சீக்கிரமாக ஏஞ்சிட்டாங்க. ஆனால் காஃபி போட சொன்ன மட்டும் போட மாட்டேங்குது. எல்லாம் கேளுங்க, காஃபி நான் போட்டு கொடுத்தா தான் நம்ம அடுத்த வேலை செய்ய போகிறாங்க. கேட்டால் இப்போ கிச்சனில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குல்ல உங்களுக்கு, சமையல் வேலை அதெல்லாம் இருக்குது. அதனால் காஃபி மட்டும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. ப்ளஸ் வந்து அதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் நினச்சி அதை கட்டியை கரைய வச்சு அப்புறம் பாலை காய்ச்சி அப்புறம் காஃபி போடணும். அதனால் நைஸாக என் தலையில் கட்டி விட்டாங்க. ஓகே, இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் காஃபியை குடிச்சிட்டு குளிக்க போகணும். குளிச்சு முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ மூஞ்சி கொடூரமாக இருக்கும். குளிச்சு தான் ப்ரேயர் போகணும். ப்ரேயருக்கு போயிட்டு அப்புறம் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து வேலைக்கிழமை ரொட்டீனை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா கீழே, அதாவது கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த சப்பல் ஸ்டாண்டை வச்சுருந்தேன். அது கிச்சன் ஸ்டாண்டு தான். அதுக்கப்புறமா தான் சப்பல் ஸ்டாண்ட் ஆச்சு. திரும்ப நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்பல் ஸ்டாண்டில் வந்து புது சப்பல் தான் வச்சுருந்தோம். யூஸ் பண்ணுற சப்பல்ஸ் வந்து அதில் வைக்கவே இல்லை. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சோப்பு, அதுக்கு அடுத்தது சபீனா, இந்த கிளீனிங் ஐட்டத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஏற்கனவே வாஷிங் மிஷின் ஏரியாவில் வச்சுருக்கேன். அங்கே இடம் பத்தலை. ஏன்னா பாட்டிலாக நம்ம வந்து வாங்கி வைக்கும்போது அந்த இடம் எனக்கு பத்தாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, கேஸுக்கு பக்கத்தில் அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணி அதை நான் செட் பண்ணிட்டேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன போகிறேன்னா, உங்களுக்கு காட்டவா வேணாமான்னு தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் காட்டுறேன். இதில் நான் வந்து வெக்கப்படலை, அவமானப்படலை, துக்கப்படலை. மிஸ்டர் ஸ்டெரிஸ்டலுக்காக அங்கே வந்து போய் பாருங்கள். மிஸ்டர் ஸ்டெரிஸ்டல் பொருளெல்லாம் நான் ஒரு 4 மூட்டை லாக்டவுன் ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட்டில் அன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு ஒரே ஃபீலிங், இப்படி எடுத்துகிட்டு போறியே, இப்போ வரமாட்டியா வீட்டுக்கு அப்படி இப்படின்னு ஒரே புலம்பல். அம்மா நான் சொன்னேன், அம்மா சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் இங்கே வந்து வீடியோலாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வெளியில் போனாலே கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. ஏன்னா எனக்கே கோல்டு ரொம்ப அதிகமாக, வாயெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தெரியல, வாயெல்லாம் வெந்து போய் புண்ணாயிடுச்சு. கபசூரா குடிநீர் நிறையா குடிச்சு, அதனால கபசூரா குடிநீர் யாருமே அதிகமாக குடிக்காதீங்க. அதனால் நான் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அம்மா ஒரே ஃபீலிங்கு, என்ன இங்கே வரமாட்டியான்ட்டு. நான் மிஸ்டர் ஸ்டெரிஸ்டல் பொருள் வீடியோக்கு இப்போ என்ன தேவையோ அது எல்லாமே கொண்டு வந்துட்டேன். நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்மளுக்கு வந்து சின்ன இடம் தான் இருக்குது. ஒரு பெரிய இடம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் சேனலுக்கெல்லாம். என்ன பண்ணுறது, நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கிறோம். நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது. ஒரு யூடியூபருக்கு வந்து நான் தான் சொல்லுவேன், நம்மளுக்கு வந்து நம்ம ஏதோ பெருசாக பிளான் பண்ணியெல்லாம் போனால் சொதப்பிடும். அது அப்படி தான். நம்மளுக்கு இருக்கிற இடத்த வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். வாடகை வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு அப்படி தான். இப்போ வந்து எல்லா பொருளும் கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்த நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்கே பேக்லேயும் இங்கேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பொருள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிஸ்டர் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்த பொருள் தான் இருக்குது. எல்லாமே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் ப்ரேயர் முடித்தோம். ப்ரேயர் முடிச்சுட்டு சரி இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலான்னு நான் இருக்கிறேன். ஓகே, இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, அம்மா நான் வந்து பச்சரிசி வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து இப்போ இதில் போட போகிறேன். போட்டு வேலையில் காய வைக்க போகிறேன். இங்கே இருக்கிற சொலவு எங்கள் ஊரில் நல்லா இருக்கும். சொலவு இங்கே அந்த சொலவு இருக்குங்க. எவ்வளோனா 450 ரூபா சொல்கிறாங்க. ஒரே பூச்சா இருக்கு. பச்சை அரிசி இட்லிக்கெல்லாம் போடலாம். அதுக்கு தான் இட்லிக்கு கொஞ்சம் கலந்து போட்டுடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இட்லி அரிசியும் பச்சை அரிசியும் கலந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ நம்மளுக்கு 1 மாதம் ஓபி அடிச்சிடலாம் இட்லிக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏமா ஒரு பேஷன் எடுத்துகிட்டு வாங்கம்மா. இன்னும் வண்டி இப்போவே ஓடுது. இதை போய் இப்போ சாம் வந்து மேலே வச்சுட்டு வருவாங்க. எவ்வளோ வண்டு இருக்குது பாருங்கள். வண்டு இருக்கே வண்டு. ஓகே, இப்போ இது மேலே தூக்கிட்டு போய் வச்சுட்டு
நான் மாமிலுக்கே போக மாட்டேன், எல்லாமே கடையில் நம்ம ரெடிமேடாக வாங்கி தான் பழக்கம். ஏன்னா மசாலா என்னுடைய மாமியார் எங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதை யூஸ் பண்ணிப்பேன் நான். இது எல்லாமே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாவுல போய் எப்படி அடைக்கிறதுன்ட்டு பார்ப்போம். மாவுலலாம் இப்போ ஓப்பனில் இல்லை, லாக்டவுனில் அப்புறமா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வாழைக்காய், இது வாழைக்காவை எப்படி பதப்படுத்தணுன்ட்டு எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நாங்கள் வெளியில் போட்டுருவோம், அப்புறமா பழமாக தான் ஆகிடும், வாழைப்பழமாக எடுத்து தின்றுவோம். ஆனால் இந்த வாழைக்காவை இப்போ இன்றைக்கி ஒரு 3 வாழைக்காய் நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சம் வாழைக்காவெல்லாம் எப்படி பதப்படுத்தணும், நீங்கள் நிறையா வாழைக்காய் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பதப்படுத்துவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நானும் பத்திரமா எடுத்து வச்சுக்க யூஸ் பண்ணுவேன். இல்லை, நீ சொல்கிறது எனக்கு புரியல. வாழைக்காவை எப்படி கொஞ்சம் நாளாக ரொம்ப நாளாக வாழைக்காவை வச்சு? ஆமாம், எனக்கு இது ஒரு 4 நாளைக்காவது வரணும். அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுல்ல? அப்படிதான் தெரில, சொல்லுங்களேன் பார்ப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, துணி பையில போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஆனால் ரொம்ப நாள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அக்கண்ணே கேட்டு வந்துருக்க வேண்டியதானே? செமையாக இருக்குல்ல, தோட்டத்தில் காய்ச்சாலே அதோடைய ஃபீலிங் வேற லெவல். இது குட்டியாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ வந்து வெளியில் போகிற மாதிரி இல்லை, வெளில போனால் நாங்கள் கொடுத்துருவோம், எங்கள் அம்மாடா அது மாதிரி கொடுத்துருவோம், அவங்க செஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் இருக்காதம்மா, நம்ம செஞ்சிட வேண்டியது எல்லாத்தையுமே. நம்ம என்ன பண்ணுவோம், அது வாழைக்காய் துவையலாம் ஏதோ செய்கிறேன் நீ, அது என்னது துவரம். அதில் வந்து துவரமும் விவரமா அதில் வர 3 போடுறியா 4 போடுறியா? 3. அது 3 தனியாக எடுத்து வச்சுக்கோ. பார்த்தியா, இதுல கொஞ்சம் மஞ்சளாகத்தை பார்த்து வைக்கிறியா? எல்லாம் பச்சையாக தான் இருக்கு. ஓகே, மிச்சத்தில் வச்சிரு. இதெல்லாம் நான் காய வைக்கிற ஐடியா இருக்கா மேலே? ரசம், அதுக்கு அடுத்தது நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணி சூப்பராக ஆம்லேட்டுங்க. எனக்கு வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக சாப்பிடுவேன். அப்புறமா ரைஸ் சாப்பிட்டுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும். ஏதாவது ஒரு டிஷ் இருந்தால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுடைய ஓன் டிஷ் மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மக்கிட்ட அந்த பொருள் இருந்தால். ஓகேவா? ஓன் டிஷ் எப்படின்னா க்ளோரி சமைக்கிறாள், அது மாதிரி ஓன் டிஷ். ரொம்ப ஓவராக போயிருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இருக்கிறத வச்சு அப்படியே செஞ்சுருவோம். அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியெல்லாம் எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கூட பரவாயில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு ஒரு ஆம்லேட் இருக்குது. இங்கே வெங்காயம் ஆம்லேட் இருக்குது. ரெண்டுமே ஆமாம், இது பிளெயினாக இருக்குது. நாங்கள் ரெண்டுத்துமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். வந்திருக்கோம், சாம தேடி தான் வந்துட்டுருக்கோம். எங்கெங்க போயினீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க செடிக்கு. ரொம்ப வறண்டு போச்சு. கீழே இருக்க அக்கா வந்து
திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க, அதனால் செடிக்கு மட்டும் தண்ணி. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some modestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. No I don't take shit. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up, no I don't take shit. I don't ever slow up, but no I don't take shit. You wanna play tough and wanna hate this, I'll always show up, play tough and make them wanna hate this. I'll always show up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some modestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help.
never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. எங்க நம்ம ஒரு ஸ்டடியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பறவை மாதிரி ஒரு குருவி மாதிரி அடைச்ச பறவை மாதிரி குருவி மாதிரி ஓடிப்பா. இலை பாடுறதுக்கே ஒரு நம்மளுக்கு 8 மாசம் ஆயிடுச்சாங்க வீடு செட்டில் ஆகுறதுக்கு. இந்த கதையை இன்னொரு வாட்டி பேசி சொல்லுங்க. 8 மாசம் எத்தனை மாசம் ஆச்சு? மக்களை நீ வியாதிக்கிறாய். சொல்லுங்க எத்தனை மாசம் ஆயிடுச்சு? பல வருஷம் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் போயிடுச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த கொரோனா வந்து நம்ம லைஃபே ஸ்பாயில் பண்ணுது. அது அப்படிதாம்மா வரும். ஒன்று போனால் ஒன்று வரும். அதெல்லாம் நான் ஒன்றும் இது பண்ண முடியாதா? இது நீ சாப்பிட்ரு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. போட்டிருக்கல. ஆனால் இது என்னன்னா இது வாங்கினா இந்த இங்கே காட்டுங்க கேரட் வந்து வேஸ்ட் ஆகுது. நீங்கள் இது எனக்கு ஒரு வேளை பண்ண தெரியாமல் இருந்திருக்குமா? இந்த பாரு இப்படி சின்ன சின்னதாக பண்ணால் அது சரியாக வரலம்மா. அது அதாவது வருது எனக்கு இந்த கேரட்டு. உனக்கு எல்லாமே வேணுமா? அது நீங்கள் வெட்டுற விதம் இல்லைம்மா. இந்த கேரட் வந்து பழைய கேரட் ஆயிடுச்சு. வளையுது. ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கேரட் நல்லா வரும். புரியுதா? வளையுது கேரட்டு. நல்லா தான் இருக்கு. பரவாயில்ல. இது எவ்வளோ வாங்கணுங்க? தெரியலையே. 46 ரூபாய். 46 ரூபாய். 3 மாட்டில் வாங்கணும். 3 மாட்டு இல்லை, சாரி, வேற எங்கேயும் வாங்கணும். எது? இதுதான் 3 மாட்டில் தான் வாங்கணும். சைனா இல்லை எந்த கரண்ட் இல்லை. 3 மாட்டு சொல்லாதீங்க. அங்கே வாங்கலைங்க, எங்கேயோ வாங்க. மிளகா பாருங்க, பச்சை மிளகா கட் பண்ண. நான் இது குப்பை நினச்சிட்டேன். குப்பையா? வீடியோவில் அப்படி தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. ஓகே. பூண்டு, அதுக்கு அடுத்தது வெங்காயம் இங்கே இருக்கு. சிங்கி காட்டு. எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கேன்? சுத்தமாக இல்லை, நல்லாவே இல்லை. ஓரளவுக்கு இருக்குல்ல. நான் கேரட் கேட்டால் நீங்களே தின்னிடுறீங்களே. ஓகே. என்னங்க வாழைக்காய் துவரம் செய்கிற சொல்லிட்டு என்னமோ கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு வச்சுருக்கீங்க. நீங்கள் கேட்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நான் நூடுல்ஸ் செஞ்சிடலான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா வாழைக்காய் துவரம் வந்து நம்ம செய்யலை. அது மத்தியானம் நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் நைட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சிடலாம். இப்போதைக்கு நைட்டு மட்டும் தான் நாங்கள் சாப்பிட்ணும். ஏன்னா மத்தியானம் வரை முடிஞ்சிச்சா, அதனால் அது செஞ்சாலும் வேஸ்ட் ஆகிடும். அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஐயோ டபுள் வேலை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி இன்றைக்கி நூடுல்ஸ் போட்டுட்டு இன்னொரு வாட்டி நான் செய்யலான்னு விட்டுட்டேன். அதனால் உங்களுக்கு மறக்காமல் வாழைக்காய் துவரம் வந்து அடுத்த வீடியோவில் நான் போட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மெழுகுவர்த்தி பற்ற வச்சுப்போம். இது எதுக்குமா? இது இது எப்பவுமே நான் குக்கிங் வரும்போது இது பற்ற வைக்கலான்னு இருக்கேன். இது வந்து ஆக்சுவலி மெழுகுவர்த்தி எப்பவுமே எரிய விட்டுட்டு இருந்தா, இப்போதைக்கெல்லாம் நம்ம வெளியில போய் மெழுகுவர்த்தி எல்லாம் வாங்குற மாதிரி இல்லை. இப்போ மெழுகுவர்த்தி எல்லாம் கடைக்கு வர்றதுக்கு இது வந்து இந்த இந்த இது வாங்கும் போது போட்ட மெழுகுவர்த்தி கொஞ்ச நேரம் ஏற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுறோம். இதெல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கொஞ்ச நேரம் நாங்கள் எரிய வைப்போங்க, அப்புறமா அப்படி போனா ஆஃப் பண்ணி விட்டுருவோம். வீடியோ முடிஞ்சோடனே ஆஃப் பண்ணிடுவோம். டீலைட் எங்கேயுமே கிடைக்கல. ஆமா, நம்மளும் இப்போ காசு கொடுத்து வாங்க நிலைமை இல்லை. அதனால இருக்கிறத வச்சு நம்ம சமாளிச்சு. அதாவது நான் 25 ரூபாய் வாங்கின பாக்கெட்டு 45 ரூபாய்க்கு நான் நல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினேன்னா பாத்துக்கோங்க எப்படி டிமாண்டுன்ட்டு. ஒண்ணுதான் வச்சிருக்கேன். அதனால இது கொஞ்ச நேரம் இப்போ சமைக்கிற வரை எரியும். அப்புறமா பர்த்டே முடிஞ்சிடும். ஓகே, நம்ம அடுத்தது சமைக்க போலாம். சமைக்க போறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒண்ணே ஒன்று மட்டும் ரெடி ஆகலாமா? மிளகு அதை மட்டும் கொஞ்சம் இடிச்சிரு. இதையும் இடிச்சிடலாம். இது என்னது? இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டா? சரி ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம இடிச்சு தான் சேர்க்கணும். நூடுல்ஸ் சைனீஸ் நூடுல்ஸ் செய்ய போறேன் இன்னைக்கு. ஓகே. ஆனா வெங்காயம் சொதப்பியாச்சா? நான் கேட்ட வெங்காயம் வரலையே. இது அதே வெங்காயம் தான், ரெட் கலர் வெங்காயம். வெள்ளை வெங்காயமா? அது நார்மல் வெங்காயம் தான். கட்டிங்க நம்மளால அந்த அளவுல கட் பண்ண முடியாதுமா. இதுக்கே என் உயிர் போயிடுச்சு. எவ்வளவு இஞ்சி பூண்டுக்கு இவ்வளவு இஞ்சியா போடுவீங்க? போடுப்பா, நல்லா இஞ்சி பூண்டுலாம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இடிங்களா? சரி, நீ அப்போ மிளகு இடிக்கிறியா? சரி, நான் நீ மிளகு இடி, நான் இது இடிக்கிறேன். கொடுங்க, இதை இப்படி வச்சுப்போம். நம்மளாம் இடிக்க மாட்டோம், வச்சு இப்படி நுறுக்கிடுவோம்.
இப்பொழுது நாங்கள் களத்தில் சந்திப்போம். என்ன ராணுவத்துக்கு போகிற மாதிரி எல்லாம் ரெடியாக வர. ஓகே, நம்ம பேனை வச்சிடலாம். ஓகே, இதோடைய மூடி எங்கம்மா? அது இருக்குமா. இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நான் எப்படி செய்யணும் அந்த மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். இந்த மூடி செட் ஆகுதா பாரு. மூடி பாரு. இப்படி காட்டுங்க. ஓகே சரி, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே ரெடி. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம். நூடுல்ஸ் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச கோலா உருண்டை கூட இது ஒன்றும் பிரமாண்டெல்லாம் கிடையாது. சரியா? அப்புறம்னா ஆமாம், இது சாதாரண டிஷ்ஷு தான் நூடுல்ஸு. யார் வேணால் செய்யலாம். குழந்தைங்கலாம் செய்யுது நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி. தெரியுமா? தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஓகேவா? என்னையா வித்தியாசமாக பச்சை மிளகாய் போடுற? வெங்காயம் தனியாக வழக்கமாக போடுவாங்க. நம்ம சமைக்கிறதா சமையல். தெரியாமல் கேட்டேன். முன்னாடி பெரிய கரண்டி வச்சிருக்கா? நான் நூடுல்ஸ் செய்யறதுக்காக இதையும் 1 இயருக்கு முன்னாடி அப்பப்போ நான் நூடுல்ஸ் போட்டிருக்கேன்ப்பா. எல்லாருமே நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம். இந்த நூடுல்ஸே நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்கெல்லாம் செக் பண்ணிக்கோ. இது வேற கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நான் நூடுல்ஸ் போகும்போது மெட்ராஸ் சமையல் பார்த்து செஞ்சுனா கேட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்திருக்கிறேன் பாருங்களேன். எதுக்கு அதை கேட்டாங்க எனக்கு தெரியல. அப்பதான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். சேனல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. எந்த யூடியூப் சேனல் இல்லை அப்படி இல்லைம்மா. அதை நம்ம பார்த்தே செஞ்சோம். நம்ம அந்த மெத்தட்லேயும் செய்யல. நான் அப்புறம் உட்காந்து பார்த்தேன். ஒருவேளை நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டோமா. ஒரு பொருளை கூட நம்ம போடலாம். நமக்கு சோயா சாஸ் இல்லை ஒன்றுமே இல்லை. அப்போ சும்மா போகிறத செஞ்சிருந்தோம். அவங்க வேற கேட்டாங்க மெட்ராஸ் சமையல் பார்த்து செஞ்சீங்களா? நான் சொன்னேன் ஆமாங்க, நான் மிஸ்டர் வேற என்ன பண்ணுறது. பச்சை மிளகாய் வந்து நல்லா நம்மளுக்கு மொறுமொறுன்னு ஆயிடணும். ஓகேவா? மொறுமொறுன்னு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நான் எப்படி செய்வேனோ அப்படிதான். இது நீங்கள் செஞ்சு பாருங்க, நான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு நூடுல்ஸ் நான் ஃபேவரட். வெங்காயம் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்காரு. இருக்கட்டும்மா, நல்லா வெங்காயம் எனக்கு இருக்கட்டும். இது வந்து நாளைக்கு சாப்பிட இருக்கட்டும். ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கசமுசான்னு இப்போ கண்டுக்காதீங்க. ஏன்? அப்படிதான் உப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக நான் வதக்கும் போது போடுவேன். பாட்டில் எடுத்து மேலே வச்சு நம்ம தள்ளி விட்டுற போகிறோம். என்ன பாட்டில்? வெங்காயத்தை வதக்கிக்கலாம். நானே வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா கை மாதிரி பட்டுச்சுன்னா அது ஒரு வம்பு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றணும், பச்சை மிளகாய் போட்டோம், வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான். இது வரைக்கும் அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். காய்கறி எவ்வளோ அழகாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து பீலர் தான். அதுக்கு பீலர் கட் அம்மா கேரட்டு இது நூடுல்ஸில் போட்டோன்னு எடுத்து சாப்பிடாமா? அதெல்லாம் யாரு? நான்லாம் எந்த காய்கறியும் சாப்பிட. ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக்கு? பீன்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடணும். அப்படியா? நான் வேறு பீன்ஸை லாஸ்ட்டில் போட்டுருவேன். அதில் வச்சிருமா? நல்லா தண்ணி விடுது பாருங்கள் உருளைக்கிழங்கு. ஆமாம். எல்லாத்தையுமே எப்பவுமே ஒரே இதில் வைக்கக்கூடாது காய்கறியை. சரியாங்க? அந்தந்த காய்கறிக்கு அது குணம் உண்டு. அதனால இப்போ இது தண்ணி விடும். சரியா? அதனால நீங்கள் அது கூட வைக்கக்கூடாது. நம்ம ரொம்ப நேரம் வைக்க போகிறது. இது வந்து ரொம்ப இப்போ நம்ம பீலில் பண்ணாலும் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. ஆனால் பீன்ஸ் அப்படி கிடையாதுல்ல. அது நம்ம வதக்கிறதுக்கு ரொம்ப நேரம் போடணும். அது இது ஒன்றா போட்டோன்னா என்ன ஆகும்? குழஞ்சிரும். நாங்கள் வந்து பாத்திரத்தை மிச்சம் பண்ணுவோம். டேங்க் வந்து எப்படின்னா அப்படியே அந்த காய்கறி வெட்டில் ஒரே பெரிய ஆள் ஆகணும். என்னங்க வெள்ளை சாப்பிட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ இஞ்சி பூண்டு நம்ம நிறைய சேர்த்தே ஆகும். அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும். தலை நல்லா இருக்கா? இது என்ன ஹேர் ஸ்டைல்? இது புது ஹேர் ஸ்டைலா? புது ஹேர் ஸ்டைலு. என்னோட பேக்கில் லைட் இல்லை. எது இந்த லைட்டா? இந்த லைட்டா? இது ரெஸ்டாரண்ட்டு ஃபீல்டில் இருக்காங்க, ஹோட்டல் ஃபீல்டில். யார் யாருக்கு கிச்சன் டூர் போகணும்னு நல்லா கமெண்ட் பண்ணுங்க, நான் போடுறேன். ஏன் நீ கிச்சன் டூர் போட போறியா? நெக்ஸ்ட் வீக் போகலான்னு இருக்கேன். இது என்னங்க பெரிய கிச்சன் டூரு?
இதெல்லாம் ஒரு கிச்சன், இதெல்லாம் ஒரு டூரா அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். என்ன நாம எல்லா காய்கறியுமே கொஞ்சம் வதக்க தான் போறோம். சரியா? ஓகேவா? ஓகே. மீன் போட்டுடலாம். எப்படி வாசனை வருதுல்ல? உனக்கு ஒரு 2-3 கேள்வி வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? உங்கள் டிஷ் நான் 100% செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. உண்மையாக நல்லா இருக்கான். எனக்கு என்ன டவுட்னா, அப்போ நான் செஞ்சிருந்து யாருன்னா செஞ்சு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. நானும் பார்க்குறேன், நீ சமைக்கிற வீடியோவில் மட்டும் எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் செய்கிற டிஷ் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதை உண்டில் அப்போ நான் எவ்வளோ உயிரை கொடுத்து அந்த ஒரு கோலா உருண்டையை பண்ணேன். அது உங்களுடைய ஓன் டிஷ். சிலதெல்லாம் டிப்பிக்கா பேச்சு தானே ரசம்லாம் சரிங்க. எனக்கு நான் தெரியும், நானே பாரம்பரிய ஒரு சமையல் குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி சொல்கிறேன். என்ன வந்து இந்த காய்கறி வதக்கும் போது மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் அப்படிதான் சேர்ப்பேன். ஆனால் குளோரியா, இந்த ரசம் வந்து நான் அதை பார்த்து வைக்கலப்பா. ரசம் வந்து மெஸ்ஸில் சொல்லி கொடுத்தது. அதாவது மெஸ்ஸில் எனக்கு சொல்லி தரல, அவங்க செய்கிறது. அது எப்படி சொல்கிறது, மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் வேலை செய்வாங்க, அவங்களுக்காக செய்கிறது. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்வாங்க. நானும் அதை பார்த்து கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுப்பேன். சுத்தமாக இருப்பாங்க பார்த்துக்கோ, குளோரியா மாதிரியே. ஒரு கை கழுவுணுவாங்க, குளோரியா ஓவர் சுத்தம், கையெல்லாம் கழுவிட்டே இருக்கும். கை கழுவி ரேகெல்லாம் போயிடும் போகிறது இன்னும் கொஞ்ச நாளில். இன்னும் பார்க்குறேன், கை காட்டு. பார்த்தீங்களா, இப்போ பாதி அழிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே அழிஞ்சிரும். அந்தளவுக்கு நம்ம கையை கழுவுறாங்க கழுவிட்டே இருக்காங்க. நம்ம சிஎம் சொன்னார்ல, கையை 10 வாட்டி கழுவுங்கன்னு, 11 வாட்டி கழுவோம். குளோரியா 10 வாட்டி சொன்னால் 11 வாட்டி கழுவோம். யாருமே இவ்வளோ குட்டி கண்ணி வச்சு செய்யாதீங்க. இது எனக்கு பழகனால நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் சூடு படும் கையில். ஆமாம்மா, எனக்கு எப்படா நூடுல்ஸ் கிடைக்கும் போய் சாப்பிட்லான்னு இருக்கும் உண்மையாகவே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது சாப்பிட்டே, நான் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வீட்டில் ஏதோ பழைய வீட்டுக்கு முன்னாடி அந்த பழைய மாடி வீட்டில் இருந்தால குளோரி, நம்ம அப்போ செஞ்சது நீ, அதோட நூடுல்ஸே செய்யலை. கேரட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேரட் போட்டிருக்கோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டோம். ஆமாம், நான் ஒரு ஷாப்பிங் போர்டு வச்சுருந்தேன். அது எங்கே? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் போடணும் கொஞ்சம். இதா அதெல்லாம் போட வேணாம், அதான் இருக்குல்ல, அப்போ சாப்பிட்டுக்கலாம் அதில் ஊற்றி. அதாவது சாம்க்கு வந்து நான் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் போட்டாலே பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா தனி மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவேன். என்னங்க? ஆமாம், அது வேண்டாம் எனக்கு, என்னமோ அது அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. வேணும்னா அது எடுத்து போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா பெப்பர் போடுவோம் நம்ம. சாஸ்ன்னு சேர்த்தா சோயா சாஸ் மட்டும் தான் சேர்க்கணும், அதுவும் கலருக்காக அடிஷ்னலாக. அந்த கிரேவி கலர் அந்த சாஸ் நான் போடவே மாட்டேன், ஏன்னா எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. இந்த மெத்தட் வந்து எப்படின்னா, இது வந்து ஸ்ரீலங்கா மெத்தட், காரமாக இருக்கும். இது ஸ்ரீலங்காவில் ரம்பையில போட்டுருக்கலாம், மறந்துட்டோம் ரம்பையில எடுத்துருக்கு. ஸ்ரீலங்கா மெத்தடு. இது ஸ்டைல் வந்து யார் செய்வாங்கன்னா, இந்த நூடுல்ஸ் எப்படி காய்கறி எல்லாம் போட்டு வதக்கி என்னுடைய சித்தி செய்வாங்க. நான் வந்து சொல்றதுக்கு வெட்டப்பாடல, எங்க சித்தி தான் செய்வாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் அவங்க தான் நல்லா செய்வாங்க. ஆமா, எங்க சரவணா சித்தி, அவங்க எங்க அம்மாவோட தங்கச்சி, அவங்க கிட்டே இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ரெசிபி தான் இது. ஆனா அவங்க கிட்ட நான் கேட்டு சொல்லி எல்லாம் கத்துக்கல, அவங்க சாப்பிட்டு கொடுக்கும் போது அதுல வேடிக்கை பார்த்து நான் கத்துக்கிட்டது. சமைக்கும் போது வேடிக்கை பார்த்து கிடையாது, சாப்பிடும் போது வேடிக்கை பார்த்து நானே கத்துக்கிட்டது. அப்படியே இதெல்லாம் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வதக்கியிருக்காங்க. ஆனா அவங்க வேற மாதிரி செய்வாங்க, ஆனா அவங்க செஞ்சதுல நான் நிறைய கட் பண்ணியிருக்கேன், அது உண்மை. ஏன்னா அது வந்து எங்க சித்தப்பா வந்து சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கா ரெசிபி வந்து எங்க சித்தி ரொம்ப கத்துக்கிட்டாங்க, சித்தப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஊர் தானே, அதுல இருந்து கத்துக்கிட்டது. அவங்க நிறைய இருக்கு ஸ்ரீலங்கா ரெசிபி எப்பா, ஏகப்பட்டது இருக்கப்பா. அவங்க சாப்பாடுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நல்லாவும் உழைப்பாங்க கடுமையா. சாப்பாடும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. நம்மளோட முகமதுன்னு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஸ்ரீலங்கா தான். அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாகோட அனுப்புவாங்க, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு. அவங்களோட சந்தோஷம், அவங்க நாட்டில் இருந்து நம்மளோட சேனலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்கப்பா. இதுவே நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குல்ல, அதான் பார்த்துங்கிறேன். என்ன நூடுல்ஸ் இன்னும் போடலையே, எப்படி நூடுல்ஸ் வந்ததுன்னு பார்த்துருக்கீங்க. கட் பண்ணது அப்படி இதை பாருங்க, எவ்வளோ நூடுல்ஸ் 4 பாக்கெட் போட்டிருக்காரு, ஆனால் 3 பாக்கெட் போட்டேன்னு போய் சொல்லுவாங்க. அம்மா தேவை எந்த வைமா, தேவையில்லாத வந்து ஃப்ரிட்ஜில் வைமா, நான் நாளைக்கு காலையில் இதெல்லாம் செய்வேன்.
அப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிக்சரை. அதுமாரி கொடு, கொஞ்சம் மிக்சர் அது கொடு. அதையும் எதையும் கொடுத்தேன்னா நான் பத்திரமா வச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில் கிண்டி சாப்பிட்டுக்கிறேன். இதில் பாதி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்து வச்சுக்கிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு காலையில் இதில் எதுனா செஞ்சு சாப்பிட்லாம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love. If you wanna play tough, wanna hate this, wanna hate this, I'll always show up and make a statement. No I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so intelligent, so passionate. Every word I move so distinctive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. So remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No, I'm not giving up, no, I'm not giving in. I will make it to the top, taking off anyways. I gotta make it. I'm taking every hilarious. You think I'm with my time, I'm hilarious. Mysterious, because I'm chasing a dream. I'm never serious. You know I'll always be a god inferior. Get off to me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. No I don't take shit, no I don't take shit. I got no love. If you wanna play tough, wanna hate this, and wanna hate this, I'll always show up and make a statement. No I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible, but they're always possible. If you just believe, you could be so remarkable. Thoughts in my head, a collage and they spread. I'll be great one day, going off of my meds. No I'm not giving up, no I'm not giving in. I will make it to the top, taking off in the wind. I gotta make it, I'm saving every day to taste it. I'm patient, but my mind, it can hardly take it. I'm chasing a dream that I've had for several ages. A vacant, modern kingdom for the taking. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. நாங்கள் கிளம்புறோம் சாப்பிட. பாய். அப்புறமா மீட் பண்ணுறோம் க்ளீன் பண்ண பிறகு. சரி அட இது காமிச்சு கொடுங்க.
சூப்பரா இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம், சூப்பரான விஷயம், எது உருளைக்கிழங்கு எது நூடுல்ஸ்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது ரெண்டுமே கலந்துருச்சு. சூப்பரா இருக்கு. டேஸ்ட் செம்மையா இருக்கு. அது மாதிரி நம்ம சீவி போட்டா செம்மையா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. குளோரியாக்கு வந்து அங்க மோதிரம் வாங்கி போன ஆசை தான். ஆனா இப்போதைக்கு என்னால முடியாது. குளோரி நகை போடாது. நீ போட்டால் வாங்கி தர மாட்டேன். ஆனா குளோரிக்கு வேற ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கும். வாங்கி தர மாட்டேன். சூப்பரா இருக்குல்ல. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு காட்டுங்க. அந்த சைடு பின்னாடி எல்லாம் கண்டுக்காதீங்க. இதில் உருளைக்கிழங்கு எங்கே இருக்குன்னா இதோ இது உருளைக்கிழங்கு தானே? இல்லை அது உருளைக்கிழங்கு. அது உருளைக்கிழங்குமா இது? இதா? ஆமாம் கரெக்ட். எப்படி ஆனால் கலந்துருக்கு அந்த அளவுக்கு நுணுக்கமாக கண்டுபிடிக்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. நான் கூட நினச்சேன், அதை சாப்பிட்டு பார்த்தேன் நான் ஒரு வாய். நல்லா இருந்துச்சு. சூப்பர். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வாட்டி இந்த சாஸ் வந்து நான் சூப்பராக டிசைன் போடுறேன். ஏன்னா இப்போ தானே வேலை செஞ்சுருக்கோம் போல, அடுத்தது பண்ணிடுவேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்றலாம். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன்.